அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு டீக்ளட்டரிங் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் சர்ஃபேஸ் டீக்ளட்டரிங். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளாட் சர்ஃபேஸை வந்து எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டீக்ளட்டரிங் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டாகவும் நான் வந்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும், ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படி நம்ம வந்து ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு டீக்ளட்டரிங் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள். டெஃபினட்டாக வந்து யூ கேன் லிவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற சர்ஃபேஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். காஃபி டேபிள் ஆர் எனி சென்டர் டேபிள், சைட் டேபிள், அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவிக்கு யூஸ் பண்ணுற டிவி யூனிட், டிவி டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சர்ஃபேஸ் தான். டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் மேலே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, தட் இஸ் ஆல்சோ சர்ஃபேஸ். ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நம்ம சைடில் வச்சுருக்கு எல்லாமே நம்ம சர்ஃபேஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த சர்ஃபேஸ்னால நமக்கு என்ன இஷ்யூ வருது சர்ஃபேஸ் கிளட்டரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து சர்ஃபேஸில் வந்து கிளட்டர் எப்பயுமே சேரும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்சைட்டியை கொடுக்கும், நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும். எப்பயுமே அந்த இடம் தான் ரொம்ப வந்து கிளட்டரை அட்ராக்ட் பண்ணும். நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால வி டென் டு கீப் லாட் ஆஃப் திங்ஸ். அதை நிறைய பொருட்களாக வச்சு நிரப்புவோம், இல்லை தேவையில்லாத பொருட்களெல்லாம் அதில் வச்சுட்டு போகிறது. ஸோ இதனால் வந்து சர்ஃபேஸ் வந்து நிறைய கிளட்டர் வந்து எப்பயுமே அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கிளட்டர் நிறைய சேரும்போது நமக்கு என்ன ஆகும்னா, அங்கங்கே எப்பயுமே வந்து ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே பொருளை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் நம்ம என்ன தேடுறோமோ, என்ன தேவையான பொருளை வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த சர்ஃபேஸை வந்து கிளியர் பண்ணுறது, டீக்ளட்டர் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப பிளெயினாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் வைக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி டேபிளோ இல்லை டைனிங் டேபிளோ, அது எப்போ பார்த்தாலும் அதில் நிறைய பொருட்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆன்சைட்டியும் தான் நமக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே பார்த்திங்கன்னா க்ளீன் as you go ஆர் டீக்ளட்டர் as you go. தட் இஸ் அ வெரி காமன் மந்த்ரா இன் டீக்ளட்டரிங். எப்பயுமே ஒரு இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது எந்த சர்ஃபேஸையும். இப்போ வந்து இது காஃபி டேபிளாக இருந்தாலும் நிறைய டைம் வந்து இதை வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிளாவோ இல்லை ஸ்டடி டேபிளாவோ என்னோடய கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை அப்படி அப்படியே போட்டு போயிட்டோம்னா இட் கிரியேட்ஸ் கிளட்டர். அப்போ என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணி முடித்த உடனே we need to clear it immediately and clean it immediately. Only then you can maintain a clutter free surface. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் தான். இது வந்து ஒரு காஃபி டேபிளாக இருக்கலாம், இல்லை உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட டைனிங் டேபிளாக இருக்கலாம். எந்த ஒரு இடமும் நீங்கள் ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை முடித்த உடனே எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஹவுஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்டு வந்து நிறைய சர்ஃபேஸஸ் நம்ம வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா? எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான். ஐ வில் ஹேண்டில் ஒன் அட் அ டைம். ஸோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து கிளியர் பண்ணி டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி வெரி டஃப். ஸோ ஒன் அட் அ டைம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒவ்வொன்றா நீங்கள் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ரியலி கிரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிவ் ஹோம் ஃபார் எவ்ரி திங்ஸ். அதாவது நம்ம வச்சுருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஹோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோன் வச்சுருக்கேன், ஐபேட் வச்சுருக்கேன், ஸோ என்னோடய பொண்ணோட இதில் வந்து ஸ்டேஷ்னரிஸ் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஐ ஹவ் கிவன் அ ஹோம். இப்போ புக்ஸ் வைக்கிறது, புக்ஸையும் அப்படி அப்படியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு ஓல்டு டிஷர்ட்டை கவர் பண்ணி தான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆர்கனைசர் வாங்கி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஒரு ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் மெயின்டைன் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம். உங்களோட ஃப்ளாட் சர்ஃபேஸை கிளட்டர் ஃப்ரீயாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ரொவிஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்கூல் பேக்கை வந்து ஒரு அயன் டேபிளில் வந்து என்னோடய டாட்டர் வச்சுருக்கா.
ஸோ நம்ம இதுக்கு இப்போ ஸ்கூல் பேக் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கலன்னா ஏதாவது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் எல்லோரும் வைப்பாங்க இல்லையா. ஸோ we need to give a ப்ராப்பர் ஹோம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு யூ கேன் கிவ் ஹோம் ஃபார் தேர் ஓன் ஐட்டம், அதை நம்ம வேல்யூ பண்ணி அவங்களோட பொருட்களையும் நம்ம வேல்யூ பண்ணி அதுக்கு ஒரு ஹோம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கிளட்டர் ஃப்ரீ ஹோமை நம்மளால் உருவாக்க முடியும். ரிமூவ் த திங்ஸ் தட் கிரியேட்ஸ் கிளட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டிவி யூனிட்டில் வந்து நான் ஏற்கனவே ஒரு பிளான்டர் வச்சுருந்தேன். அதில் எப்படின்னா நிறைய ஒயர்ஸ் போகும். அந்த ஒயரை மறைக்கிறதுக்காக கிவன் ஒரு பிக் பிளான்டர், ஒரு நல்ல வந்து ஒரு கொடி போடுற மாதிரி ஒரு போத்தோஸ் பிளான்ட்டு தான் வச்சுருந்தேன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப வளர்ந்து ரொம்ப கேயாட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து எலக்ட்ரிஷியன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் நானே கட் பண்ணி இந்த பேனலிங் எல்லாம் வந்து நானே செஞ்சு வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ப்ளக் பாயிண்ட்ஸை மறைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு பிளான்டர் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இதனால் என்னென்னா என்னால் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ சர்ஃபேஸை என்னால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்பும் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய டைனிங் டேபிளில் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றது. அதர்வைஸ் இது வந்து ஒரு பிளெயினாக தான் இருக்கும். இதில் நான் ஒரு பிளான்டர் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் வச்சுருந்தேன். பட் தட் டஸ் நாட் சர்வ் த பர்பஸ். இங்கே வந்து யாருமே ஒரு ஏஸ்தட்டிக்காக இங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சைட் டேபிள் வந்து இவ்வளோண்டு ஸ்பேஸ் தான் இருக்குது எனக்கு. இந்த இடத்துல போய் நான் வந்து ஒரு சைட் டேபிளை போட்டு அதில் தேவையில்லாமல் வந்து திங்ஸை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் சைட் டேபிளெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டர் ஷெல்ஃப் வச்சுருக்கேன். ஸோ என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கிளட்டரை க்ரியேட் பண்ணுற ஒரு சர்ஃபேஸை நம்மளே உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம். உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வந்து பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ தட் இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு மெயின்டைன் யோர் ஹோம். நான் வந்து இங்கே இருக்கிற சைட் டேபிள் எடுத்து என்னோடய ஸ்டோர் ரூமில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கான திங்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இதை ஸ்டோரேஜ் ரூமில் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய ஃப்ளாட் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்பில் நம்ம நிறைய புழங்கும் போது நிறைய திங்ஸாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதை வந்து நம்ம வேலைக்கும் போயிட்டு இதையும் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டைமர் செட் பண்ணிக்குவேன். ஒரு 5 minutes ஆர் 10 minutesன்னு ஒரு டைமர் செட் பண்ணி அந்த 10 minutesக்குள்ளே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டோன்னா ரொம்ப குயிக்காக என்னால் அந்த ஸ்பேஸை வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக என்னால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்ம க்ளீனிங் அண்ட் டீக்ளட்டரிங் தான் பண்ணுறோம். அதை ஒரு மோட்டிவேட்டிங்காக பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸ் கிளட்டர் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி டீக்ளட்டரிங். ஸோ டெய்லி எல்லா சர்ஃபேஸ்லேயும் திங்ஸ் வைக்க தான் செய்வாங்க. நம்ம வீடு அப்படின்னு இருந்தால் எல்லா மக்களும் வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே புழங்கும் போது திங்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னா இமீடியட்டாக அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. அந்த சர்ஃபேஸை வந்து இமீடியட்டாக கிளியர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட கிளட்டர் ஃப்ரீ சர்ஃபேஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி. நான் வந்து எங்கள் வீட்டில் நடக்கிற எக்ஸாம்பிளை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களாலையும் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லிமிட் த ஐட்டம்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ்ன்னு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கிங் டேபிள் ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குதுன்றதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இதில் கொண்டு வைக்க முடியாது. ஸோ தேவையில்லாத பொருட்களெல்லாம் வந்து குயிக்காக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் மினிமைஸ் த டெக்கரேஷன். ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லா இடத்தையும் டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, மேக் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்டபிள். இப்போ வந்து ஒரு ஸ்டடி டேபிளில் குழந்தைங்க தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து அதை கிளியர் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் நமக்கு வந்து அது வேலை வந்து பழு வந்து நமக்கு குறையும். ஸோ அது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் மேக் தம் அக்கௌண்டபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் டீக்ளட்டர் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து எப்பயுமே ஒரு காமாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு ஏஸ்தட்டிக் அப்பீல் கண்டிப்பாக இருக்கும். வென் யூ ஹாவ் அ வெரி பிளெயின் சர்ஃபேஸ் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும்போது வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாமே மாடர்னாக தான் இருக்கணும்னு இல்லை. வென் யூ ஹாவ் அ வெரி சிம்பிளிஃபைடு ஹவுஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கே வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும்.
நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதிலால் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சமைக்கணும், இல்லை குழந்தைங்கள பார்த்துக்கணும், இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி, உங்களோட வேலையை வந்து இன்னும் வந்து தரத்தை வந்து உயர்த்துறதுக்கு இந்த மாதிரி சர்ஃபேஸ் டீக்ளட்டரிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கிளட்டர் எப்போ இருந்தாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நமக்கு அதை வேலை செய்யணுன்ற எண்ணமே இருக்காது. எப்போயுமே ஒரு டென்ஷனாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். when you have a very plain and flat surface, உங்களோட வேலை வந்து கண்டிப்பாக அதோட எஃபிஷியன்சியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். and finally you will have a very peaceful and comfortable home. when you have a clutter free home or a clutter free surface நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து you will be very peaceful, calm when you are coming inside the house. ஸோ வந்து ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற சர்ஃபேஸை வந்து என்னன்னு சொல்லி இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு கிளியர் பண்ணி ஒரு கிளட்டர் ஃப்ரீ சர்ஃபேஸை வீட்டில் உருவாக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.